Hi, I'm Sujithakarthikeyan. I'm back with an interesting lesson. இன்னைக்கு நம்ம கிளாஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற காமனான மிஸ்டேக்ஸ் என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். If you are ready, let's begin the class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல வந்து கண்டிப்பா ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இருக்குதா என்ன நம்ம தெரியாம அந்த சென்டென்ஸ் எழுதவும் செய்வோம் பேசவும் செய்வோம். நமக்கே தெரியாதது இது எல்லாருமே பண்ற மிஸ்டேக் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த மிஸ்டேக்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறத நான் சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட்ஸ் see the first example. News were good. இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் கேட்ட செய்தி வந்து நல்ல செய்தி. அதான் வந்து சென்டென்ஸோட மீனிங். ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது கரெக்ட்னு தோணும், பட் ஆக்சுவலி இட் இஸ் ராங். ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல வந்து வேர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டெட் ஆஃப் வேர் வாஸ் தான் யூஸ் பண்ணணும். எதுக்காக வாஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிங்குலர் அட் த சேம் டைம் அன்கவுண்டபிளா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வாஸ் வந்து யூஸ் பண்ணணும். இங்க இங்கிலீஷ்ல நியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்குலரும் அட் த சேம் டைம் இட் இஸ் அன்கவுண்டபிள். அதனால நம்ம கண்ணை மூடிட்டு வாஸ் வந்து போட்டுடலாம். ஸோ வாஸ் த நியூஸ் வாஸ் குட் அப்படிங்கிறதா வந்து கரெக்ட். ஆனால் நான் இங்கே வந்து வாஸ் அண்ட் வேர்னு எழுதியிருக்கேன். வாஸ் வந்து நார்மலி வாஸ் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இருக்கிறதுல யூஸ் பண்ணணும். வேற வந்து செகண்ட் பர்சன் ப்ளூரல் ஆர் சிங்குலர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் மேரிட் வித் அ டென்டிஸ்ட். அதாவது அவள் வந்து ஒரு டென்டிஸ்ட்டை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு அதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்க வந்து வித் இருக்கு, அந்த இடத்துல நம்ம டு யூஸ் பண்ணிக்கலாம். போத் ஆர் ரைட். வித் நம்ம யூஸ் பண்ணி எழுதினாலும் கரெக்ட், டு வச்சு நம்ம எழுதினாலும் கரெக்ட். ஆனா எங்க எழுதணுங்கிறதா முக்கியம். மேல் நேம் ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு ஜென்னோட நேம் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம வித் வந்து யூஸ் பண்ணணும். ஃபீமேல் நேம் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா we should use to. Otherwise both is right. Okay. Next example, I look forward to meet you. ஆக்சுவலி இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா நான் உன்னை மீட் பண்றது தான் பார்த்துட்டு இருக்கேன். அதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்க ஆக்சுவலி மீட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டெட் ஆஃப் தட் மீட்டிங் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஏன் மீட்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க லுக் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட், விச் மீன்ஸ் நானே வெயிட் பண்றேன் உன்னை பார்க்கறதுக்காக, டைரக்டா இருக்குது. ஸோ we have to use meeting, that is forward to plus ing. ing அப்படிங்கிறது வந்து gerund அப்படின்னு சொல்லுவோம். gerundனா நத்திங் பட் எந்த வேர்ப்ல ஒரு ing நம்ம சேர்த்தோம்னா அது ஃபுல்லா நம்ம gerund தான் சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல வந்து I look forward to meeting you அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், when I will arrive I will call you. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா நான் வந்ததும் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸோட மீனிங். ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. இந்த கரெக்ட் ஃபார்ம் வந்து என்னன்னா when I arrive I will call you. நான் வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், I'll call you. அதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். ஏன் நான் வந்து I arrive அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்க வந்து ஐ அரைவ்ங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். வந்ததும் நான் அந்த இடத்துல நான் ரீச் ஆனோடனே உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ வந்துரு அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த ரீச் ஆகுறதுக்கு வந்து ஐ அரைவ் தான் நம்ம சொல்லுமே தவிர ஐ வில் அரைவ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் ஐ வில் கிடையாதுன்னா நம்ம இங்க வென் அப்படின்ற சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து வென்னுங்கிறது நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். வென் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அரைவை பாக்குறப்போ ஐ அரைவ்ங்கிறது எழுதினாதான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் when I arrive I will call you அப்படிங்கிறது தான் கரெக்ட் இந்த சென்டென்ஸ்ல. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து the police is coming அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா போலீஸ் வராங்க, அதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். ஆக்சுவலி இட் இஸ் ராங். போலீஸ் அப்படிங்கிறதே வந்து ப்ளூரல் தான். ப்ளூரல்னாலே நம்ம ஆர் தான் வந்து யூஸ் பண்ணணும், இஸ் வராது. ஸோ the police are comingங்கிறது தான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து I did not meet nobody அப்படிங்கிறது நான் யாரையுமே பார்க்கல இந்த சென்டென்ஸோட மீனிங். ஆனா இங்க did not அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். பிகாஸ் இங்க வந்து நாட் இருக்குது. நாட் நம்ம யூஸ் பண்ணாலே இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நானும் சொல்லிட்டு இருக்கேன். நோபடி அப்படிங்கிறது வந்து யாரையுமே நான் பார்க்கலங்கிறது தான் வந்து மீனிங். ஒரு சென்டென்ஸ்ல வந்து ரெண்டு நெகட்டிவ் இருக்காது. பிகாஸ் did notங்கிறதும் நெகட்டிவ் தான், நோபடிங்கிறதும் நெகட்டிவ் தான். எனிபடிங்கிறது தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஐ டிட் நாட் மீட் எனிபடிங்கிறது தான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். த லாஸ்ட் ஒன் இஸ் ஐ அரைவ்ட் டு லண்டன். நான் லண்டனுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட மீனிங். ஆக்சுவலி இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது,
இன் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இன், டு, அட் இதெல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன்ஸ்னு சொல்லுவோம். இங்க ஏன் டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். டுங்கிறது என்னன்னா ஒரு மூமெண்ட், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போறதுக்காக மட்டும்தான் நம்ம டு வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி ஐ அரைவ் டு லண்டன் அப்படிங்கிறது தப்பு. இப்ப தப்பு ஏங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகல, பிகாஸ் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகல அப்படிங்கிறதுனால நம்ம டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்னு தான் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்சைட் ஒன் ஏரியா, அதாவது இன்னுங்கிறது எப்ப யூஸ் பண்ணா அந்த ஏரியாக்குள்ள இருக்கும் போதுதான் நான் வந்து இன் வந்து சொல்ல முடியும். அதனால ஐ அரைவ்ட் இன் லண்டன், நான் லண்டனுக்குள்ள இருக்கேன், அதனாலதான் நான் இன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப அட் வந்து எங்க யூஸ் பண்ணா ஒரு பில்டிங் ஏதாவது ஒரு பிளேஸ் சொல்லும் போது we have to use at. ஸோ இந்த மூணோட யூசேஜஸ் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டு வந்து இந்த சென்டென்ஸ்ல வராது. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் டு அண்ட் இன். நிறைய பேர் டூவும் இன்னையும் தான் வந்து குழப்புவாங்க. ஏன்னா டூங்கிறதும் மூமெண்ட் தான், இன்னுங்கிறதும் மூமெண்ட் தான். ஆனா இன்னுங்கிறது அதுக்குள்ள இருக்கிறப்போ we should use in. டூங்கிறது அப்படி கிடையாது, it is a movement, அவ்வளவுதான். ஸோ the correct sentence is I arrived in London தான் கரெக்ட். இன்னைக்கு நாம பார்த்த இந்த காமன் மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற மிஸ்டேக்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், எதனால தப்பு, எது அது கரெக்ட் அப்படிங்கறத நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம். இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இந்த காமன் மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். We shall meet on next video. Until then, it's bye from Sujithakarthikeyan.